மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 24 தொடக்கம் 28. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். சிந்தனை. இன்றைய நற்செய்தி இயேசுவின் 3 கட்டளைகளுடன் தொடங்குகின்றது. இவையே உண்மையான கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளமாக இருக்கின்றது. அவை: 1. நம்மை மறுதலிக்க வேண்டும். 2. நமது சிலுவையை சுமக்க வேண்டும். 3. இயேசுவை பின் செல்ல வேண்டும். முதலாவதாக, வேண்டும் என்ற வார்த்தையை இயேசு பயன்படுத்துகின்றார் என்பதை கவனிக்க வேண்டும். எனவே இது வெறும் அழைப்பு மட்டுமல்ல, எமது மீட்புக்காக கொடுக்கப்பட்ட இறை சட்டமாகும். அதாவது அது அவசியமானது, எமது கடமை என்று புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பும் அனைவருக்கும் இவை முற்றிலும் அவசியமானவையாகும். இயேசு தாம் செய்யாத எதையும் நம்மிடம் இருந்து கேட்பதில்லை. உதாரணமாக, இன்றைய நற்செய்திக்கு சற்று முன் மானிட மகன் பெரிதும் துன்பப்பட வேண்டும் என்று அறிவிக்கின்றார். மத்தேயு 16:21. அவ்வாறே அவர் துன்பப்பட்டார். அதுபோல நாமும் நம்மை மறுதலிக்க வேண்டும். நமது சிலுவையை தூக்கி கொண்டு அவரை பின் செல்ல வேண்டும். இதுவே வாழ்வுக்கு இட்டு செல்லும் ஒடுக்கமான பாதை. கிறிஸ்துவுக்கு ஏற்றவர்களாக நம்மை உருவாக்கி அவருடைய உயிர்ப்பின் மகிமைக்கு நம்மை கொண்டு செல்லும் ஒரே வழி இதுவே. இந்த அவசியத்தை புறக்கணிப்பது என்பது உண்மையான சீடத்துவத்தை புறக்கணிப்பதாகும். தன்னை மறுதலிப்பது என்பது சுயநலத்தை துறப்பதாகும். நம்மில் கிறிஸ்துவின் ஆட்சியை கொண்டு வர எமது வழிகளில் இருந்து நாம் விலக வேண்டும். அதாவது நமது விருப்பங்கள், இலட்சியங்கள், ஆசைகளுக்கு மேலாக கடவுளின் விருப்பத்தை முன்னிறுத்த வேண்டும். தன்னல மறுப்பு ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்கு அவசியமாகும். அதன் மூலம் இறையன்பு நம்மை ஆட்சி செய்ய இடம் கொடுக்கின்றோம். எமது இவ்வுலக பயணத்திலே ஒரு தொடர்ச்சியான உள்ளார்ந்த போராட்டத்தை எதிர்கொள்ளுகின்றோம். கடவுளின் திருவுளத்தில் இல்லாத அனைத்தையும் நாம் மீண்டும் மீண்டும் மறுதலிக்க வேண்டும். இன்று எமது மீட்பின் அடையாளமான சிலுவையை நாம் வணங்கி வருகின்றோம். ஆனால் இயேசுவின் காலத்தில் சிலுவை ரோமியர்களின் கொடூரமான தண்டனை கருவியாக பார்க்கப்பட்டது. அது மிகுந்த வேதனைக்கும் அவமானத்துக்கும் உரியதோர் அடையாளமாகவே இருந்தது. இத்தகைய சிலுவையை சுமப்பது என்பது இயல்பாகவே நம்மை வெறுக்க வைக்கும் ஒன்றை ஏற்றுக்கொள்வதாகும். அது பயத்தை கொண்டு வரும். எனவே இத்தகைய சிலுவையை சுமக்க அது தியாகத்தையும் துணிவையும் முழுமையான அர்ப்பணத்தையும் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கிறது. இந்த 3 கட்டளைகளிலும் இயேசுவை பின் செல்வது வெளிப்பார்வைக்கு எளிதாக தோன்றலாம். ஆனால் உண்மையான சீடத்துவம் என்பது இயேசுவுக்குள் நடப்பதாகும். நமது வாழ்க்கை அவருக்கு ஏற்றதாக உருமாற வேண்டும்.
அவருடைய வாழ்விலும் மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் பங்கு கொள்வதாகும். இதற்காக அன்றாடம் நாம் கீழ்ப்படிதலிலும் தாழ்ச்சியிலும் அன்பிலும் வாழும் ஒடுக்கமான வழியில் செல்வதை எம்மிடம் இருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு எம்மிடம் கூறுவதை இன்று சிந்திப்போம். இந்த நிலை வாழ்வை நாம் புரிந்து கொள்ளும் போது அதை அடைவதற்கான வழிகளை ஏற்றுக்கொள்வது எளிதாகிவிடுகிறது. செபம். ஆண்டவரே, உம்மோடு தியாக வாழ்வு வாழ்பவர்களுக்காக காத்திருக்கும் மகிமையை கண்டுணர அருள் தாரும். ஆமென்.